பகவான் பாபாவின் குறிப்பாக நம்மளுக்கு அந்த கோடி நமஸ்காரங்கள். சொன்னார் நாளைக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு இருக்குது. நாளைக்கு பட்டாபிஷேகமா நடக்குமா அப்படிங்கிறத இவங்க எல்லாமே என்ன பேச வச்சுருக்காங்க. ராமலீல சீதா கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதுக்கு எல்லாருமே சந்தோஷமாக போகும்போது பரசுராமர் அந்த அவதாரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் தசரதர் இந்த மாதிரி நடந்துருக்கும்போது திடீர்னு கொஞ்ச காலம் கழித்து தசரதர் மன்னர் தனக்கு வயசாகிட்டு நினச்சிட்டு ராமர் பட்டாபிஷேகம் பண்ணணும், உடனே பண்ணணும் அப்படிங்கிற இது ராமரும் வசிஷ்டரும் இதை ஒத்துக்கல. அவள் சொல்ல நீங்கள் அவசரப்படுறது, ஏன்னா பரத சத்துக்களெல்லாம் ஊரில் இல்லை, அப்படி எல்லா வேலையும் தொலை தூரத்துலேயும் வர முடியாதுன்னு சொன்னால் கேட்கல. அதான் உடனே நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பட்டாபிஷேக ஏற்பாடுலாம் ரொம்ப நேரம் நடந்துருக்கு. அப்புறம் சீதா ராமரெல்லாம் சரிவு தண்ணியிலிருந்து உட்படத்துக்கு ஜலம் வந்து அபிஷேகம் பண்ணி பட்டாடு ஊற்றி கொலாமலமாக எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், மக்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த நேரத்தில் இவரோட வேலைக்காரி மந்திரை அப்படின்னு அவளுக்கு உதவி செய்வா கைகேயோட அறிவா. அவள் வந்துருக்கா. அப்போ முந்தின நாள் இல்லை. ஸோ நம்ம மறுநாள் வெளியில் வரும்போது எல்லாரும் புதுபலமாக இருக்காளே அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் முக்கியமாக கௌசல்யாவோட இந்த இடத்துல அவள் உள்ளவாள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அங்கேயும் பெரிய வராளே உனக்கு என்ன தெரியல, இன்னும் உருவாக்கு ஒருத்தர் கேட்கலாம். அவனுக்கு தெரியாத ராமர் பட்டாபிஷேகம் ஒரு உடனே பொறாம குணம். அந்த குணம் ரொம்ப ரொம்ப மோசமான குணம் இல்லையா. அப்படியே ஒரு வயிற்றுச்சலாக இருப்பாங்க. கேட்ட உடனே கிடையாது ஒளிப்பற கையேகி தூங்க போயிட்டாராம். ஆனால் கூட அந்த மதம் கூட கற்றுக்கிட்டு கட்டி ஒரு உயிர்க்கே ஆபத்து பூ அப்படின்னு போட்டுட்டான். கையை முன்ன வெளியே வரா. இது என்னச்சியே இப்படி பற்ற அப்படின்னா இல்லை ஒரு உயிர்க்கே ஆபத்து அப்படின்னு அழறா. ஏன் அழறா அப்படின்னு சொன்னேன். உயிர்க்கே ஆபத்தா, அரசுக்கு ஏதாவது முடியலையா, ராமலட்சுமணாவுக்கு உடம்பு செய்யலையா, என்னோட அன்பு சகோதரிகள் கௌசல்யாவுக்கும் சுமதிக்கு ஏதாவது வந்துட்டாமா அப்படின்னு கேட்குறான். இல்லை அவர் மணி இல்லை அப்படின்னு மண்டையாடுறான். பாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அப்போ நீ சொல்லி ஏன் கட்டுற, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அவர் சொல்கிறா, உனக்கு கழுத்தில் கத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. விவரமாக சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்குறான். ஏன் ராமுக்கு பட்டாபிஷேகமா நாளைக்கே ராமுக்கு தெரியுமா அப்படிங்கிறான். கேட்டோன்னே கைகை ரொம்ப நடவும். அவருக்கு ராமர் தான் அவர் மனசில் எப்போவே ராமஸ்மரன் தான் அவருக்கு. அப்போ அவள் இப்படி சந்தோஷப்பட்டு இந்த சொல்லுறாங்க அழக இல்லா சொல்லி கழுத்தோட குத்துமாரி எடுக்கும்போது கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்ல செய்தி நீ சொல்லிடுற, எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி இது அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தோடனே இவங்க சொல்கிறானா, இல்லையோ என்ன இது கேட்டு ஒரு கூட உனக்கு மனசுக்கு வருத்தமா இல்லையா, உன் பையன் வரதன் இருக்கான், அவன் ஆடணும்னு உனக்கு தோணலையா, ராமராண்டா என்ன தெரியுமா, பரதன் எல்லாரும் அடிமையாக வச்சுவா, ஒன்றுமே வேலைக்காரியாக இருக்குவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் இல்லை. பயங்கர கடுப்பாக அவளை பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவாங்க. பைத்தியம் வச்சுப்பா, ஒழுங்காக சொல்லுறாங்க சொல்லி இல்லைன்னா வெளியில் போக சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ராமர் ஆண்டானே பரதன் ஆண்டானே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லை இல்லை இவெல்லாம் சூழ்ச்சி பண்ணா, நீயே யோசிச்சு பண்ணு, இதெல்லாம் முதலே திட்டமிட்டுருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இருக்காது. ராமர் கல்யாணம் நடந்தது அப்போ எதிர்காலத்தில் தானே நடந்தது. திடீர்னால அந்த கல்யாண வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம். அது மாதிரி தான் இதுவும் இருக்கும். திடீர்னு யோஜனை பண்ணியிருக்கா, இதில் என்ன உனக்கு அப்படின்னு இல்லை அவள் முதலே திட்டமிட்டுருக்கா. அதனால தான் பரதன் சக்திகளெல்லாம் முதலே உனக்கு வெளியில் போய் சொல்லிட்டாப்பாரு. இப்படி நல்ல யோசிச்சுப்பாரு. அரசர் பொம்மையெல்லாம் பிரிவு கிடையாது. அப்போ சொல்கிற ராமர் மேலே 1 லேக் பிரியமா, அதனால ரொம்ப சொல்லும்போது இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான்.
நிறைய நிறைய நாள் இதே அதே ஒரு 10 பக்கம் இதே கான்வர்சேஷன் தான். அவன் சொன்ன இவங்க இன்னும் அப்படி வந்து ஒரு ஒரு நல்ல கௌசல்யம். ஆனால் வந்து கரைஞ்சிரும், கரைச்சா கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூடா நட்பு சுவாமி அப்படின்னு சொல்கிறேன். அந்த வேண்டாத நட்பு இருந்ததுன்னா அது நிச்சயமாக நல்ல வாழ்க்கையும் கெட்ட வாழ்க்கையும். அப்புறம் இப்படி நிறைய சொல்லணும்னா எனக்கு லேசாக கொஞ்சம் ஒன்று வருது. அப்போ இப்போ என்னதான் செய்ய சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். வந்து என்ன சொல்லணும், ஒரு நாளில் வந்து நீ 2 வாரம் தரைய சொல்லிட்டாங்க ராஜா, அந்த வரத்தை நீ இப்போ கேட்கணும், இதுதான் சரியான நேரம், அவர் வரும்பொழுது நீ கோபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஒரு வாரம் பரதன் ஆடணும், இன்னொரு வாரம் ராமன் காட்டுக்கு போகணும், 14 வருஷம். இவன் சொல்ற சரி பரதன் ஆடணும், எதுக்காக ராமன் காட்டுக்கு போகணும், ராமன் ரொம்ப நல்லவனாச்சு, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டானே அப்படின்னா. இன்னைக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு லீகல் ஆஸ்பெக்ட் கூட தெரியுது. அந்த 14 வருஷம் எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு பொருளை 12 வருஷம் வச்சுட்டாங்கன்னா அவளுக்கு தான் சொந்தம். ஒரு வீடை கூட வாடகை கொடுக்கும்போதெல்லாம் 11 மாதத்துலாம் நம்ம எடுத்துக்கிட்டுருவோம் இல்லையா, அது மாதிரி அந்த அவர் திட்டமிட 14 வருஷம் கழிச்சு ராமன் வந்தாருன்னா அவருக்கு திருப்பி இந்த ராஜ்யம் நடக்காது அப்படின்னு வந்து அவருக்கு 14 வருஷம் சொல்லு அப்படின்னு. அதுதான் நான் சொன்னேன், ராமன் இருந்தா முதல்ல பரதன் முக்கியமான பரதனோட குணம் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அழகான காவியம் ராமாயணம். அது வந்து எப்படி வந்து சகோதரர்கள் ஒத்துமையா இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் பகவான் சொல்றார். ஸோ இந்த மதுரைங்கிறத இன்னும் யோசிக்கிறார், பரதன் இப்போ ஒத்துக்க மாட்டானே, ஏன்னா அண்ணா மேலே அவ்வளோ புரியும், அதனால தான் முதலையே இந்த பாட்டு முடியணும் அப்படின்னு சொன்னோன்னே இதை ரொம்ப யோசிக்கிறான். இப்போ அதுக்கு கேட்டுட்டு அதுக்கு இல்லவே நீ கட்டாயம் செய்ய தாமசப்படுத்தக்கூடாது, நான் இப்போ வெளியில் போயிடுறேன் சொல்லிட்டு போனேன். தசரதை விட ரொம்ப சந்தோஷமா. அதுக்கப்புறம் அவன் இன்னொன்று சொல்றான், சரி சொன்னாரே எல்லாம் ஒன்றுதான் முதல்ல சொல்லு, முதல்ல உங்கள்கிட்ட சொன்னாலே மற்ற மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த கௌசல்யா ராணியோட விவாதத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி இதுவே சொல்லியிருந்தாரு அப்படின்னு. அதனால இவங்க கோபக்கிரகம்னு வழக்கேன். கோபக்கிரகம்னா என்னன்னா, நம்ம வீட்டெல்லாம் சமையல பூஜரும் தனித்தனியாக வச்சுக்கோங்களா. அந்த காலத்தில் அரண்மனையில் ராணிகளுக்கு கோபம் வந்தா ஒரு அரண்மனையே உட்காந்து கோபமா அவன் ராஜா வந்து சமாதானம் பண்ணிட்டாராம். அதனால இது என்ன பண்ணுறா, அந்த அறைக்குள்ள போய் அதையெல்லாம் முடிச்சு போட்டுட்டு புகழ் படுத்திடுவோம். ராஜா பாவம் சந்தோஷமா வர வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது கட்டா பார்த்துட்டு ஏன் இப்படி கிட்ட நான் சந்தோஷமா இருந்தேன், என்ன காரணம் கிட்ட முதல்ல சொல்லவே மாட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடும். இல்லை நீ என்ன சொல்லி கிட்ட நிறைய நான் நிறைய பேசுவேன். நான் வந்து ஒரு உறுதிமொழி கேட்டேன், நீங்கள் அது கொடுப்பேடாங்கிறதுக்கு ஒரு பெரிய இது, நீங்கள் மறக்க மாட்டேன், நீங்கள் ராஜா வம்சத்துக்கு வருந்ததே என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் என்ன கேட்டால் நான் கொடுக்குறேன், அதை பற்றி எனக்கு ஒரு கஷ்டம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே அதுக்கு அவர் சொல்கிறா, இல்லை உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் கேட்குறது, நீங்கள் வந்து மயக்கம் கொடுக்குறேன் அதெல்லாம் பயன்படுத்துகிறேன், இல்லைன்னா எனக்கு கேட்குறது. அப்போ கடைசியில் முதல்ல வந்து நான் வந்து ரொம்ப நாள் பின்னால் 2 வரம் தரேன்னு சொல்லுவீங்க, ஏன் ஆமாம் வீட்டில் கேட்டேன் நான் கொடுக்குறேன், சந்தோஷமாக இருக்கிறதே அவர் நல்ல சந்தோஷமாக கேட்பாரு, சந்தோஷமாக கொடு நீ கேட்டு நான் கொடுக்குறேன் இல்லையா சந்தோஷமாக சொல்கிறேன். பரதன் வந்து நாட்டை ஆளணும், எதுக்கு பரதன் ஆளணும், ராமன் தானே பெரியவா அப்படின்னு சொல்கிறார். இல்லை முதல் வரம் அப்படின்னா 2வது வர ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், அது தமிழே இல்லை சிறுதரம். இதுக்கு ராமர் வந்து காட்டுக்கு போகணும், இல்லை ராமர் இருந்தால் பரதன் ஆட மாட்டான், அதனால 14 வருஷம் அவருக்கு போயிடணும் அப்படின்னா அவருக்கு பார்க்கவே இல்லை. ரொம்ப கிட்ட வஞ்சி அப்படின்னு அவனுக்கு பேரெல்லாம் படிச்சுட்டு நீ இப்படி சொல்லவே மாட்டேன், நீ யாரோ கழிச்சுக்கா மனசை, இல்லை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காரணம் ராமர் காட்டில் போகணும் அப்படிங்கிறார். இது ஒரே வருத்தமாக போய் ஏற்பட்ட நிஜமாக மழையிலே விழுற
இருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு. நீ என்னன்னா நேரம் வர ஒரு இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் மக்கள் நிறைய குதூகலமாக இருக்குமாங்க. நீங்கள் நினச்சிட்ட வளர்த்து வந்து சொல்லவே இல்லையா நம்ம அதனால அப்படி காய்ச்சி நம்ம முதல்ல அவர்கிட்ட தானே சொல்ல வரோம். அப்படி இல்லை சுமத்திர நினச்சிக்கிறேன். அதனால ராஜா வந்து இவர்கிட்ட தானே வந்தார். எல்லாரும் ஏன் இல்லை அப்படின்னு வருத்தமாக வந்து சொல்லி இல்லை வந்து பார்த்தா ராஜா அப்படியே உரண்டு கவுந்து படுத்த முடியாது. ரொம்ப தாங்கலை. ராஜா நீங்கள் ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஏன் இப்படி படுத்துருக்கேன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்ற இல்லை எனக்கு வந்து ராமரை வந்து குழம்புறாரு. சொல்ல ரொம்ப இவ்வளோ நிற்கிறா தைரியமாக நின்று நீங்கள் வேற ஒன்றும் சொல்லலை. ராமரை வந்து இங்கே வர சொல்லணும். ராமரோட இருந்து பேசணும்னு சொன்னார். அதனால் உடனே ராமர் இங்கே வர சொல்லணும் அப்படின்னு. ராமர் வந்து நேரம் அப்போ ரெண்டு தானே இருக்கு நெருக்கமாகவே போட அங்கே போனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கான். குதூகலமாக இருக்கான். எல்லாரும் ராமரை குஷிப்படுத்தி நண்பர்கள்லாம் அப்புறம் வந்து சீக்கிரமாக ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அப்படி உள்ள வர உள்ள ராமருக்கு முடிவாக சொல்ல மாமா இது மாதிரி கௌசல்யா தசரதும் பார்க்கணும்னு சொல்கிறா அப்படின்னு. உண்மையே இவர் என்ன சீத்தையை பார்த்து எனக்கு ஏதோ ஒரு இது ஏதோ தடங்கள்ங்கிற மாதிரி தோன்றுறது. ஏன் இப்போ சீத்தை சொல்லுங்க ஏன் அப்படின்லாம் சொல்கிறேன். இப்போ மங்களகரமான காரியம் நடந்துருக்கும் போது எப்பவுமே அது மாதிரிலாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைகேயி ரொம்ப நல்லவா அவளும் ஒன்று சொல்கிறாங்க. இந்த பட்டாபிஷேகம் நடந்தாலும் நடக்காட்டாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அந்த வரைக்கும் அவங்களுக்கு வருது. ஸோ எதுக்காகவும் தற்காப்பு சொல்லுவோம். சில சமயம் நம்மளே முன்னுக்குள்ள அந்த உணர்ச்சிகளை சொல்லி போயிருக்கு. ஸோ அதனால இவங்க சொன்னோடனே இவருக்கு ஒரே சரி நான் வரேன் அப்படின்ட்டு வந்தேன்னா தசரதர் வந்து கௌரவப்படுத்திட்டு ஒரே கஷ்டமாக இருக்கும். பார்த்து கஷ்டம் என்னாச்சு தெரியல. பேசணும் தீவிர தசரதர் வந்து ராமரை பார்க்குறேன் திரும்பி வந்து கொடுக்குறேன் அழக. அப்புறம் வார்த்தையே வரல. இப்போ கைகேயி சொல்ல சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து ஒரு மன வருத்தத்தில் இருப்பார். நானே சொல்கிறேன் சொல்லிட்டு முதல்ல காட்டு போகிறதுக்கு தான் சொல்கிறேன். நீ வனவாசம் 14 வருஷம் போகணும் அப்படின்னா ராமன் இதே படல கஷ்டமே படல. இதில் என்ன கஷ்டம் இதுலேருந்து கஷ்டப்படுறாரு. நான் போய்க்கிறேன் பரதன் நாட்டு அவரே சொல்கிறேன். பரதன் நாட்டாண்டன்னு நான் நாட்டா இருந்தாங்க பரதனே ஆடுறேன். இதுலேயே பாருங்க கஷ்டப்படுறேன். நான் வனவாசத்தை போய் வனத்தை ஆடுறதுக்கு போகிறேன். அவர் எப்படி எல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறார். நான் வனத்து நாட்டை விட்டு போகிறேன்னு சொல்லுவேன். வனத்தில் போய் நான் ஆட்சி புரிஞ்சுட்டு போகிறேன். இவர் நாட்டை ஆடுறதுக்கு அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறேன். அதே தசரதற்கு எல்லாம் தெரியலையா என்னால் அவர் தாங்க முடியாமல் அழுது. அப்போ சொன்னா நீ வந்து இப்போவே நீ கிளம்பணும். நீ உடனே கிளம்புது அப்படின்னு சொல்கிறேன். நீ ஐயோ சொல்ல பரதன் வந்துட்டுமேம்மா நான் சந்தோஷமாக அவங்க பட்டாபிஷேகம் கிடையாது. இல்லை நீ உடனே கிளம்பி. ஏன்னா இவர் வீட்டில் பரதன் ஒத்துக்க மாட்டான்னு அவருக்கு நல்லா தெரியும் பரதனோட எண்ணம். அதனால் இல்லை நீ கட்டாயம் இப்பவே கிளம்பி. சரி நேர கௌசல்யா இருக்கு என்ன போடுறேன். தாயை தான் முதல்ல பார்க்கணும். கௌசல்யா நமஸ்காரம் பண்ணி அவர் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா. இன்னைக்கு வந்து தங்கத்தாலான ஒரு ஆசனம் போடா. அப்புறம் வந்து ஒரு தங்க பாத்திரத்தில் தங்க கிண்ணத்தில் பால் பாயசம் பண்ணிட்டான். அதை எடுத்து ராமருக்கு கொடுத்துடுவான். அப்போ தான் ராமர் சொல்கிறார் அம்மா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இனிமேல் நான் வந்து காட்டுக்கு போகிறேன். இது அவங்க ஒரே திகிலாக இருக்கும். காட்டுக்கு போகிறேன் நீ இருக்கு இப்போ காட்டுக்கு போகிறோம் அப்படின்னு அவ்வளோ அவசரம் காட்டுது அப்படிங்க. அப்போ இவர் சொல்ல அம்மா இது எதுவாக நீ மனசு சமாதானம் இருக்கணும். அது கைகை அம்மா 2 வரம் கேட்கலாம். நான் செய்திருக்கேன். ஒரு வருடத்துக்கு பரதன் நாட்டாங்க. அவளுக்கு யாருக்குமே ரொம்ப நல்லவாரியா எல்லாருமே. ஸோ அதனால என்ன சொல்லிட்டான். ஆனால் எனக்கு 14 வருஷம் காட்டு போச்சுன்னு ராம முடியல. ரொம்ப அழகா இப்படி அழகா ராமா என்னால் இருக்கவே முடியாது. அவர் சொல்ல நான் வந்து நான் எங்கேயும் பூஜை போயிட்டேன்.
ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கேன். எனக்கு ஒரு அரச வாழ்க்கையே நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கல. எனக்கு என்னோட உயிரே உயிர் மூச்சே நீ தான். உன்னை விட்டு ஒரு நாள் நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு கட்டாயம் கூட்டிட்டு விடுன்னு உடனே லக்ஷ்மணன் அப்படியே இருக்கானே அவனுக்கு உடனே கோபம் இல்லை. அதே அவள் வந்து சொல்லுவா அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? ராஜா வந்து ராஜாவுக்கும் என்ன உரிமை சொல்றா? நீங்க சொல்லும்போது மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவன் தான் சொல்லிட்டு முதல்ல அம்மா சொல்லி கேட்டோம் தான் சொல்லிட்டேன். கைகேயி அம்மா வந்து இல்லை உங்களோட சொல்ற கௌசல்யா என்ன சொல்றாரோ அதுதான் நீ கேட்கணும் அப்படிங்கிறாரு. இவர் சொல்ல இல்லை நமக்கு வந்து சாஸ்திரமே சொல்லிட்டு சத்தியமே சத்தியப்படி நடக்கணும். நான் வந்து சத்தியம் பண்ணிட்டேன். அதே மாதிரி தசரதனும் சத்திய வாக்கு கொடுத்துட்டேன். சுவாமி தர்ம வழியில் நடக்கணும், சத்திய வழியில் நடக்கணும். அதனால சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமி அகிம்சான சுவாமி 5 கோட்பாடுகளை நமக்கு நம்ம எப்பவும் சொல்லிட்டே இருக்காங்க. அதனால நீ வந்து லக்ஷ்மணர் வந்து சத்துவ நீ அப்படிலாம் அம்மா கிட்ட சொல்லி மனசு மாட்டாங்க. லக்ஷ்மணா ஒன்றையும் சொல்றேன், பரதனுக்கு அவசியம் நீ அவனை வச்சுக்கணும். நீ வந்து அப்பாவுக்கு துணைக்கா நீ இருக்கணும் அப்படின்னு லக்ஷ்மணர்கிட்டையும் சொல்லுவார். எனவே லக்ஷ்மணர் அடுத்த நேரத்தில் அவன் மாற்றவே முடியாது. நீ எங்கேயோ நான் அங்கதான் இருக்கேன். எங்க ராமர் பண்ணாரோ அது மாதிரி ராம லக்ஷ்மணா முதலே சொல்றாரு இல்லையா, அந்த பாலை வந்து ஏதோ அந்த பால் பாயசம் கொண்டு வச்சுட்டு எடுத்து போயிட்டாரு அப்புறம் ஆடி போடா சொல்லுகிறேன். ஸோ அது வந்து கழுவு எடுத்து போயிடுங்க. ஸோ அதுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு கௌசல்யாவும் இவரு தான் நிற்கிறான். அந்த குழந்தைகிட்ட ராமகிட்ட லட்சுமணரை படுக்க வச்சாதான் தூங்குவாங்க குழந்தை. அதே மாதிரி பரதன் கிட்ட சத்ருகனை படுக்க வச்சா தூங்குவது. வசூலிக்கிட்ட தான் அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அம்மா அவர் 2 பேரும் அதனால. ஸோ அதனால லட்சுமணரால் விட்டு பிரியவே முடியாது. இன்னும் என்னால் முடியவே முடியாது. என்ன சொன்னாலும் சரி நான் வந்து அண்ணா கூட தான் போவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அம்மா கிட்ட வந்து சமாதானம் பண்ணுறேன் இப்படிலாம் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ரொம்ப வருத்தம். சமாதானம் கட்டியா எப்படியாவது ராமன் கேட்க மாட்டான் போட்டா போனோன்னு அவன் வந்து நல்ல தாய் இல்லையா. அவன் வந்து யார் மேலேயும் போடாமையும் கிடையாது. அதே நேரத்தில் போட்டா போடாமல் போது மனசு சமாதானப்படுத்திக்கணும். நீ தண்ணியை சமாதானப்படுத்திட்டு ராமன் வந்து தர்மத்தை காப்பாற்றணும். தர்ம தேவதையே அவன் கூட போகணும். இந்த காட்டில் உள்ள எல்லா விளக்குகளும் அவன்கிட்ட அன்பாலாம் இருக்கணும். அவனுக்கு எந்த வித அதுவும் வராது. அவன் திரும்பி நல்ல 14 வருஷம் வந்துடுவான் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வேண்டாம். எங்கள் அம்மாவா இருக்குது. இந்த காலத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது பாதி குழந்தைங்க வெளிநாட்டுக்கு தான் வச்சுக்கலாம். அப்பா உடனே அனுப்பிச்சிடுவான். அம்மா கொடுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த படிப்பை நான் ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் தட் பண்ணி அந்த அம்மாவுக்கு தான் எவ்வளோ வருத்தமாக இருக்குங்களா. ஆனால் அவள் என்ன பண்ணுவா, சுயதனை கிடையாது. குழந்தைகள் வசதியாக நான் வெளிநாட்டில் இருந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கோப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதை மாதிரி கைகை நல்ல ஆசீர்வாதம் பண்ணி கவலைப்படாதாமா. இப்போ லக்ஷ்மணனுக்குள்ள வராதுன்னா அவருக்கு ஒரே சந்தோஷம். இப்போ ராமர் தனியாக போல லக்ஷ்மணனுக்கு கூட தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அப்புறம் ராமர் என்ன பண்ண சீதையை சீதையை சொல்ல நீ வந்து என்னோட இதில் வந்து என் கூடவே இருந்தாலும் இப்போ உன்னோட கடமை எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும். நீ உங்கள் குழந்தை வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். என்னோட தாய் தந்தையில நீ தான் பார்க்கணும். அதே மாதிரி பரதன் ஆட்சி ஆனாலும் அவன் மேலே கோவப்படக்கூடாது. அதே மாதிரி எல்லா சத்ருகன் லக்ஷ்மணன் எல்லாத்தையும் பிரியமாக இருக்கணும். நான் வந்து இந்த 14 வருஷத்தில் வந்துருக்கேன். உனக்கு எந்த குறையும் இங்கே இருக்காது. நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சொல்லுவா. சீதா சொல்லுவா, ஈஸியாக நீங்கள் சொல்லிட்டேன். ஆனால் அது நடைமுறை முடியாது. கணவர் எங்கே இருக்காலும் அங்கே தான் ராமர் எங்கே இருக்காலும் அந்த இடத்துல அயோத்தி எனக்கு. அதனால் நீங்கள் சொல்றபடி நான் இங்கிருந்து இவாளை காத்துட்டு போகிறதில்லை. என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆமாம் நம்ம கூடயே வந்துட்டேன் அப்படின்றாங்க. நீங்கள் எந்த கூட நான் வந்துட்டேன் அப்படின்னா அப்பா அவர் சொல்கிறேன் பாட்டில் விருது இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் படித்து போனாங்க. நவீன பிடிப்போம். இதெல்லாம் உனக்கு வந்து எதுவுமே ஒத்துக்காது. அதனால் நீ வந்து இங்கேயே நல்ல கால பகத்தோடு வாழ்ந்தேன்.
எனக்கு தெரியும் அவங்க என்ன இருக்குன்னா என்னோட ராமர் என் கூட இருந்தால் எந்த கவலையும் எனக்கு கிடையாது. எந்த பழம் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், எது கொடுத்தாலும் கடையில் படுத்தாலும் எனக்கு பெற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ராமருக்கு இந்த வேண்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் பிரச்சமாகவும் இருக்கும், நம்ம சீதையை வந்து கஷ்டப்படுத்தணும். அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறா அவள்கிட்ட விட கஷ்டம் நம்ம வந்து வாழ்க்கை போவோம் அப்படின்னு சொல்லும்போது சீத்தை வந்து முதல்ல முன்னாடியே என்ன பண்ணுறா வாசலே நின்று இருப்பாங்க. ஆனால் ராமர் வந்து செருப்பு காலோட முன்ன வரலையோடனே அவனுக்கு ஒரே கஷ்டமாயிடுமா. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன நான் ஒரு இது கொலை பிடிச்சி வருவாள், அது என்ன சொல்லுவோட எல்லாரும் நல்ல பாடல்களாக பாட்டு பின்னால் வருவா, ரோஹிதர்கள்லாம் வேற ஓடிட்டு வருவா, உண்மை வழியே எதுனால இது நடக்கிறது அப்படிங்கிற முதல்லையே ஒரே சந்தேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ராமர் இதெல்லாம் சொல்லப்போ அப்புறம் இவர் சொல்லிடுவான், தான் நான் உங்களுக்கு தான் வருவேன், என்னோட காணவர் நீங்கள் எந்த துயர்பட்டாலும் அதெல்லாம் என்னால் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எல்லாரும் இவரோட சீத்தையோட இது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ ஒரு நல்ல நல்ல மனசு சீத்தை வந்து எப்படிலாம் கட்டுறது வந்து அந்த தாய் கௌசல்யா நினச்சிக்கிறேன். கௌசல்யாவே சொல்லுவான், நீங்களும் உங்களுக்கு கூட சொன்னாரியா அப்பா எங்கே இருந்தாலும் அங்கே தான் நீங்கள் இருக்கணும்னு, அதே அறிவுரை தானே எனக்கும், நானும் இருக்கணும் தான் இருக்கணும். அப்புறம் இவன் வந்து ஒரே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது சீதை சீதைக்கு ஒரு பாட்டு அரண்மனையில் வந்து முற்றத்தில் வந்து தசரதர் விழுந்துட்டார். அப்போ வந்து சீதாவும் ராமரும் போய் அவரை நமஸ்காரம் பண்ணிப்பார். லக்ஷ்மணன் கூட அப்போ 2 நிமிஷத்துக்கு ராமா ராமான்னு கத்துறார். அப்போ வந்து இவ்வளோ வந்து தைரியமாக இருக்கிறார் கைகேயி. இது அம்மாவுக்குவே கிளம்பணும், ஏற்பாடுலாம் பண்ணி முடியாது கேட்டா. இப்போ ராமர் சொல்ல மரபு சொல்ல இது இடையில ராமர் வந்து சீத்தை வரேன்னு சொன்னப்புறம் சீதையை போய் சொல்ல, நீ வந்து நிறைய பட்சிகளெல்லாம் வளர்க்குறீங்களா, அவற்றெல்லாம் சொல்லி விடுறாங்கன்னா அவளெல்லாம் பறக்கு நிறைய பசுக்கள் நம்மளோட அரண்மனையில் இருக்குது, அதெல்லாம் தானமாக கொடுக்குது, ராமர்களுக்கெல்லாம் தானமாக கொடுக்குது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் உங்க நகைகள் முறைகளாக எல்லா மக்களுக்கும் கொடுத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் தான தர்மம் மட்டும் மக்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும், சீத்தை நம்மளுக்கு போட்டாங்க. அப்படிதான் வந்து இங்கே வரா. இங்கே வந்தோடனே இவர் எழுதவே மாட்டேங்கிறோன்னே இவர் சொல்கிறார், அவர் வந்து இனிமேல் சொல்ல மாட்டார் ராமா, அவர் சொல்ல மாட்டார் நீ தான் போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி கிளம்பணும் போது நான் சீத்தை சொல்ல நானும் போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ தான் தசரதர் சொல்கிறார், ஒன்று நான் போய் சொல்லிடுறேம்மா, ராமர் தான் போய் சொல்கிறாங்க, நீ போகக்கூடாது, காரணம் ஒன்று நான் அனுப்பவே மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை நான் ராமர் இருக்கிற இடத்தா போனேன். மறுபடியும் அந்த மழை என்னன்னா மழை கட்சி போனாங்களா, அது முடிஞ்சு முடியல அவளால், ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறா, எனக்கு பட்டுப்படையில நான் முடிக்க மாட்டேன். ரிஷிகர் அவர் வந்து சொல்கிற சட்டப்படி ஒரு மூத்த மகனுக்கு தான் இது வந்து இது பட்டம் கொடுக்கணும். அப்படி அவன் இல்லாத சமயத்தில் அவனுடைய மனைவிக்கு இது பொருந்தும், அவன் மனைவி வந்து நாடாடலாம். அதனால சீதா நீ வந்து எங்கேயும் போகாத, நீ இந்த நாட்டாளு, நீ வந்து கவனிச்சுக்கோ, மாமனார் மக்கள்லாம் கவனிச்சுக்கோ, அப்போ எல்லாரும் சந்தோஷப்படுவா, அப்போ இந்த சகோதரனுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி ஆகிடும் கௌசல்யா.
அப்படிங்கிற கைகேயிக்கு. அதுக்கப்புறம் இவன் சொல்லுவான், அடுத்தது அவரோட மனைவியே சொல்லுவான், அதெல்லாம் எல்லா நகையும் எடுத்துட்டு நீ போகலாம், நீங்கள் மறுபடியெல்லாம் கழிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சொன்னப்பறம் சீத்தைக்கு வந்து இதுவாயிடும். இல்லை இல்லை, நான் வந்து எப்படி ராமர் போகிறாரோ அவருக்கு பின்னால் நானும் மறுபடி கழிச்சுனா போனேன். எனக்கு எந்த செல்வமும் வேண்டாம், எனக்கு ராமர் தான் எல்லாமே, எனக்கு ராமரோட பின்னாலேயே நான் போனேன். ஏன்னா நீங்கள் நினைச்சது இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் சொல்லுவாள், நான் சின்னவளாக இருக்கும்போது ஒரு சன்னியாசி எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா மணிக்கு நான் உட்காந்துருந்தேன். அப்போ அவர் சொன்னால், இந்த குழந்தை வந்து வயசான அப்புறம் நிறைய வருஷம் கணவனோட காட்டில் இருக்கா அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு காட்டு போகணும்னு ரொம்ப ஆசை. அதனால் அது என் கணவனோட போகும்போது எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் தயவுசெய்து இதை யாருமே தடுக்காதோ, அந்த மரபுடி இருப்பாங்கன்னு சொன்னால் அவருக்கு முடிய தெரியாது. அந்த மரபுடியை ராமர் கட்டி கொடுத்து எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ராமரே ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அப்போ என்ன பண்ணா, அது தசரதர் வந்து கேட்ட ரொம்ப நான் முடியல, திருப்பி திருப்பி இந்த இதில் ஃபுல்லாகவே அவரோட வருத்தங்கள்லாம் பாவம் நேச்சுரலி அவர் கேட்க தானே செய்யும். திடீர்னு ராமதான் முஸ்லீம் பேசுறதுக்கு காட்டுக்கு போனாங்கன்னா அவர் ரொம்ப வந்து ராமர் வந்து மக்களை பார்க்குறாரு. மக்களை தன்னால எல்லாரும் நாங்கள் ஒவ்வொரு வருவோம் அப்படின்னா அப்படிலாம் வரக்கூடாது, எல்லாரும் இங்கேயே இருந்தோம். குலகுருவை பார்த்து நீங்கள் தான் என்னோட அப்பா அம்மாவெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். மந்திரி பார்த்து சொல்கிறாரு, என்னோட தம்பிக்கு சின்னம்மா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு நீங்கள் தான் எல்லாம் அறிவுரையெல்லாம் கூறி மக்களெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். எங்கள் அப்பாவை நீங்கள் வயசு நீங்கள் தான் பார்க்கணும். வணங்கிட்டு அவன் நடந்து வெளியே போகிறாங்க. அப்போ வந்து இந்த தசரதை வந்து எழுதுகிறார், சொல்லுங்கிற அடிச்சுட்டு உள்ள வர எழுந்துட்டு ராமர் போயிட்டாரான்னு உடனே நீங்கள் ஒரு ரகத்தை எடுத்துட்டு அவன் பின்னாடி போகும். அவன் சீக்கிரமாக ரொம்ப கஷ்டப்படுவான், நான் இந்த ரகத்தை எடுத்து நீங்கள் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் வாங்கி விடுறானா. இதோட இந்த முடிவு இன்னைக்கு 3ஆம் நாள் முதல். ஆனால் இதில் வந்து நிறைய நம்ம கருத்துக்கள் இருக்க வேண்டியிருக்கு. முதல்ல வந்து எப்போ போல நம்ம தசரதை பற்றி சொன்னோம், அது ரொம்ப லேசினஸ். ஆனால் நம்ம எந்த முடிவு எடுத்தாலுமே எல்லாரையும் கேள்வி எடுத்தோம் இல்லையா. இதில் வந்து 2 மனைவிகளை கேட்கறது, அப்புறம் மருதன் சொல்றதுக்கும் ஊரில் இல்லை, அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. தான் வந்து நான் என்ன நினைச்சா ராமன் பட்டாபிஷேகம் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இதை வச்ச யாருக்கு கேட்கலான்னு வந்து எந்த நம்ம எது நம்ம நினச்சி நடத்தணும்னு நினைக்கிறோமோ, ஸோ நான் கேட்டு அதை கேட்டு எல்லாரும் அதுக்கு ஒத்திலாதான் நம்ம அதை செய்யணும். கூட நட்பு பார்க்கணும், ரொம்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே அதான் எல்லா தார்மீக ஸ்வாமிக்குமே சொல்லி கொடுக்கும். சுவாமி வந்து லவ் ஆல் சர்வ் ஆல் சொல்கிறார். அட் த சேம் டைம் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். அப்புறம் எப்பவுமே எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருவோம், யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்கிறேன் சுவாமி. ஏன்னா உலகத்தில் நல்லவாழ்வு இருக்கா கெட்டவாழ்வு இருக்கா, அதனால் நீங்கள் வந்து அது ரொம்ப முக்கியம். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இப்போ ரொம்ப குழந்தைகளுக்கு நிறைய கெட்ட நண்பர்கள்லாம் கிடைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான கருத்துகள் வருது. அதுக்கப்புறம் எப்படி வந்து கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றத வந்து சீக்கிரத்தை வந்து அவர் ரொம்ப அழகாக நம்ம பார்க்கணும் இல்லை இல்லையா. இப்போ பெரிய ராணி இல்லையா, அவர் வந்து ஒரே மகள், அப்படிப்பட்டவன் ராமர் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூடவே வரைஞ்சிடா. அதே நேரத்தில் கல்வி எனக்கு கவே இல்லை, அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுன்னு எனக்கு ஆடம்பரமே வேண்டாம், தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அழகாக எல்லாத்தையும் குடிச்சிட்டு அவன் நடக்கிறான். அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா கைகேயி இதில் ரொம்ப முக்கியமான எல்லாருமே நினச்சிட்டா கைகேயி ரொம்ப கொண்டாடுவார், ராமர் வந்து காட்டு நினச்சிட்டாளே அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டா ரொம்ப செல்ஃபிஷ்டு அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. ராமர் தான் அவங்களுக்கு அப்படி விசிறு. அதேமாதிரி எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப அதேமாதிரி வரம் கூட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் கேட்டுட்டான். அந்த வரம் கூட அவளுக்கு ஞாபகமே இல்லை, மறந்துட்டான். அது மாதிரி
ரொம்ப அன்போட இருக்கிறார். ஆனா இந்த கூடா நட்புனால தான் அவர் இப்படி மாறுறார். கைகைக்கு அப்புறம் ராமர் காட்டுக்கு போகணும்னு அவர் ஏன் சொல்றாங்கன்னா, ராவணன்றவனை கொல்லணும் பின்னால. அந்த ராமர் இந்த உலகத்துக்கு பிறந்ததே தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தாரு. பிராணாய சாதனம் சொல்றாரு. எப்போ நான் வருவேன் எப்போ இருக்குமான்னு. அந்த ராமர் ராவணனை கொல்லணும் காட்டுக்கு போனாலும் அது நடக்கும். அதனால ராமாயணம் கதை வரணும் இல்லையா, அதுக்கு கைகைக்கு முக்கியமான பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாலும் வருகிறாங்க. இதில் பின்னாடி நீங்கள் பார்ப்போம். அதனால் கைகை கேரக்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் இல்லை. இதில் ஏன் நான் ரொம்ப விரிவாக நிறைய சொல்லுன்னா, நிறைய வருத்தமான இதுவாக வந்துட்டே இருந்தது. அவர் அழகும் சமாதானப்படுத்தும். அதனால ரொம்ப குறுகிய காலத்தில் எப்பவுமே இந்த 3ஆம் நாள் கொஞ்சம் குறுகிய காலத்தை புரிஞ்சிடும். ஏன்னா ஒரே வருத்தம் மக்கள் கேட்கணும், கேட்குற வாழ்க்கை கொடுக்கணும். அதை நம்ம சொன்னோம்னா அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் கேட்கறதுலாம். அதனால நம்ம கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக பதில் கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமர் காட்டுக்கு போனப்ப அவள் எப்படி இருந்தாருன்றது, மக்கள் எப்படி அவள் அப்படி இருந்தா, அதுக்கு இன்னொன்று மக்கள் எப்படி மன்னர்கிட்ட புரிய வச்சாங்க இல்லை. இது ரொம்ப அழகாக சுவாமி சொல்றாரு. ராமருக்கு ஒரு வருத்தம்னா மக்களுக்கு ஒரு வருத்தம், ராமருக்கு ஒரு சந்தோஷம், ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம், மக்களுக்கு ஒரு. அதுதான் அந்த காலத்தில் முடிவாட்சியிலே நடக்குது. அது இப்போ உள்ள காலத்தில் நிச்சயமா மக்களுக்கு நல்லது செய்யறதா அரசியல் வழக்கெல்லாம் இருந்தது. இது ரொம்ப ராமாயணம் இவங்க வலியுறுத்துறது. சுவாமி ரொம்ப அழகாக சொல்றார். ரொம்ப அழகான ராமாயணம். இது ஏன் சீக்கிரமா முடிஞ்சது காரணம் எல்லா 4 அதிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே அழுகியும் வருத்தமாக இருக்குது. அதனால அதை நான் ரொம்ப விருத்தி சொல்லாமல் ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். அப்புறம் திடீர்னு என்ன சொன்னா, அதனால் பகவான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு வச்சுட்டேன். எல்லாருக்கும் சுவாமி எல்லா மக்களையும் கொடுத்து ராமாயணம் கேட்கிறவா எல்லாருக்கும் ராமாயணம் சொல்கிறவருக்கும் சகல மங்களமும் உண்டாகும். ராமரோட நாமத்தை சொல்லுவாருக்கு எந்த குறையும்